எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சுல்தானா பர்வீன். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ். நாம் எல்லோரும் ரமலான் மாதத்தினுடைய நோன்பை நோற்றவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் செய்யக்கூடிய நல்ல அமல்களை எல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதற்கான முழு பலனையும் முழு கூலியையும் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவோ நல்ல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். அவர் காட்டி தந்த வழியில நம்ம அதை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம வந்து சொர்க்கத்தை வந்து நம்ம உறுதி பண்ணிடலாம். என்னென்ன விஷயங்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்துருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கும்போது, சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமா பெருமானார் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நான் படித்த இந்த விஷயம் எனக்கு இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயம், ஒருவர் பேசி கொண்டிருக்கிற பொழுது அதை செவி மடுக்கிறதுக்கு பெருமானார் நமக்கு வலியுறுத்தியிருக்காங்க. சொல்லுவாங்க இல்லையா, ஒருவருக்கு நம்ம அடுத்தவர்களுக்கு நாம் செவிகளை கொடுத்தால் நாம் இதயங்களை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு இடத்துல நம்ம மதிப்புக்குரியவங்களா எப்போ திகழ்வோம் அப்படின்னு சொன்னால், அதிகமாக பேசுகிறத விட கேட்கும்போது நம்ம மதிப்புக்குரியவங்களா வந்து நம்ம வந்து அந்த இடத்துல நமக்கு மதிப்பு கிடைக்கும். நீங்கள் நிறைய பேரை பார்க்கலாம், சில பேர் பேசவே மாட்டாங்க. அவங்கக்கிட்ட அதிகபட்சமாக நமக்கு என்ன கிடைக்கும்னா ஒரு சின்ன சிரிப்பு மட்டும்தான். ஆனால் அவர் மதிப்புக்குரியவராக இருப்பார். மக்கள் அவரை தேடி போவாங்க, அவர்கிட்ட நட்பு வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க, நம்மளை பேச விடவே மாட்டாங்க. அவரை பார்த்தாலே நம்ம பயந்து ஓடுற மாதிரி இருக்குது. இவர் எங்கே நம்மளை பேச விட போகிறார், அவரே பேசிக்கிட்டு இருப்பார் அப்படின்னு நமக்கு தோணும். ஆக செவி மடுக்கிறது அப்படிங்கிறது, செவி மடுத்து ஒருத்தருடைய விஷயங்களை கேட்கறதுங்கிறது ஒரு நன்மையான விஷயம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வலியுறுத்தக்கூடிய விஷயங்கள் அது ஒன்றா இருக்குது. நம்ம 3 வகையான மனுஷங்களை பார்க்கலாம். இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வைங்களேன், அவங்க நம்மளை பேசவே விட மாட்டாங்க. நம்ம ஒரு ஃப்ளோவில் நம்ம போயிட்டுருப்போம், இது மாதிரி நடந்துச்சு, இதெல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு இடையில பூந்து அவங்க ஒரு ரூட்டுக்குள்ளே போய் அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. இருப்பா, நான் சொல்கிறத முழுசாக கேளு அப்படின்னு நம்ம சொன்னால், சரி 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 நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எவ்வளோ நேரத்துக்கு? கொஞ்ச நேரத்துக்கு கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், அன்றைக்கி என் வீட்டில் இப்படி தான் நடந்துச்சுன்னு மறுபடியும் அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. நம்மளை பேசவே விட மாட்டாங்க. இது ஒரு வகையான மனிதர்கள். இன்னொரு வகையான மனுஷங்களை நம்ம பார்க்கலாம். நம்ம ஒன்று அவங்கக்கிட்ட மனசார சொல்லணும்னு நினைப்போம். நம்ம அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் அவங்க நம்மக்கிட்ட அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரத்தில் அங்கேயும் இங்கேயும் பார்ப்பாங்க, ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம பேச்சை வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போ அந்த மாதிரி நேரங்களில் நமக்கு அது இரிட்டேட் ஆகும் இல்லையா? நாளை பின்ன அவங்கக்கிட்ட நம்ம எதையுமே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிடுவோம். அந்த மாதிரியான மனிதர்களும் இந்த சமூகத்தில் வந்து மதிக்கப்பட மாட்டாங்க. அவங்க வந்து ரசிக்கக்கூடியவங்களா இருக்க மாட்டாங்க. அவங்கள தேடி நம்ம போக மாட்டோம். ஆனால் 3வது வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள மதித்து ஒரு விஷயத்த சொல்லும்போது, நம்ம சந்தோஷமான விஷயமா அதை சொன்னோம்னா, அவங்களும் அதை சந்தோஷமாக நம்மக்கிட்ட கேட்பாங்க. வருத்தமாக ஒரு விஷயத்த நம்ம அவங்கக்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னால், அவங்களும் அதை வருத்தத்தோடு அதை கேட்பாங்க. அந்த மாதிரியான மனிதர்களை நம்ம தேடி போய் நட்பு வச்சுக்கணும்னு நினைப்போம். அவங்க வந்து மதிப்புக்குரியவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி யார் ஒரு குணாதிசயத்தோடு இருந்தாங்கனாலும் அவங்களுக்கு இந்த சமூகத்தில் ஒரு பெரிய டிமாண்டே இருக்குது. அவ்வளோ ஈஸியாக வந்து ஒருத்தவங்களோட விஷயத்தை வந்து கேட்க மாட்டாங்க. செவிமடுத்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குன்னு ஒரு டிமாண்ட் இந்த சமூகத்தில் இருந்துட்டு தான் இருக்கும். அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருடைய பேச்சையெல்லாம் பொறுமையாக கேட்டிருக்காங்க அப்படின்னு வரலாறுகளை படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எல்லாம் வல்ல அல்லாஹ் எதுக்கு ஒரு நாக்கு 2 காதை கொடுத்துருக்கான்? கம்மியாக பேசி அதிகமாக கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக. அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் என்ன ஆகுது, பெரும் எதிர்ப்பை பெருமானார் சந்திச்சிருக்காங்க. இந்த ஓரிரை கொள்கையை வந்து மக்களிடத்தில் சொல்லி அவங்கள நேர்வழிப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு ஈஸியான டாஸ்க் இல்லை, அது ரொம்ப கஷ்டமான டாஸ்காக இருந்திருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயங்கரமான எதிர்ப்பெல்லாம் சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக குறைஷிகள் அப்படின்னு வரும்போது அவங்க பெரிய எதிர்ப்பை பெருமானார் மத்தியில் வச்சுருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல வகையில் அவங்க வந்து பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. பெருமானார் வந்து ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லும்போது அந்த இடத்த அதை கலைச்சு விடக்கூடிய நிலையில் அவங்க இருந்திருக்காங்க. யாருமே அதை நம்பக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வகையில் வந்து மக்களை ரீச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, மக்களிடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது, அவர் பொய் சொல்கிறார், அவர் சொல்லக்கூடிய கொள்கை பொய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கூட்டத்தில் வந்து பிரச்சாரத்தை வந்து பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்படி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழலில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால், லம்மாத் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் அங்கே வரார். அவரை வரலாறு எப்படியெல்லாம் சொல்லுதுன்னா, அவர் ஒரு பெரிய சூனியக்காரர், பெரிய மந்திரவாதி, மருத்துவர் அப்படின்னு வரலாறு அவரை குறிப்பிடுது. எவ்வளவோ பேர் வந்து அவர் குணப்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லி. இப்போ லம்மாத் அப்படிங்கிறவர் அந்த இடத்துக்கு வராரு. குறைஷிகளெல்லாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அவர் ஏதோ ஒன்று சொல்கிறார்.
ஓரிரை கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வழிகேட்டின்பால் அவர் இழுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அவர் சரியில்லை அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது லம்மாத்துக்கு அவரை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. யார? நம்முடைய கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து வைத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறார். அவர் அப்படி பொய்யான ஒரு விஷயத்த சொல்றாருன்னா நாம் அவரை திருத்துவோம் அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் வரார். யார? நம்ம பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்டுபிடிச்சிட்டார். பார்த்த உடனே தெரியுது அவர் சாதாரண நபர் கிடையாது அப்படின்னு சொல்லி. எப்படி அதை அவர் தெரிஞ்சுக்கிறாருன்னு சொன்னா, முகம் அவ்வளவு ஒளிவாக இருக்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கொஞ்சம் என்ன இவர் இப்படி இருக்கார் அப்படின்னு யோசிச்சுட்டு வந்த வேலையை இவர் சரியா பார்க்குறார். தன்னை பற்றி எல்லா விஷயங்களையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்கிறார். நான் யார் தெரியுமா? பெரிய மந்திரவாதி, பெரிய சூனியக்கார். எவ்வளவோ பேரை நான் குணப்படுத்தியிருக்கேன். பைத்தியத்தெல்லாம் நான் தான் குணப்படுத்துவேன். என்னை விட்டால் இங்கே வேறு ஆளே கிடையாதுன்னு அவர் செஞ்சு அவ்வளவு விஷயத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கார். தற்பெருமை அடிச்சுக்கிட்டே இருக்கார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அல்லாஹ் அக்பர். பொறுமையாக பெருமானார் செவிமடுத்துக்கிட்டு இருக்காங்க. யாரை? ஒரு இறைமொழிப்பாளரினுடைய செய்திகளை அண்ணல் நபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமையாக அப்படியான்னு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒட்டு மொத்தமாக அவர் பேசி முடிச்சிட்டார். தான் தான் எல்லாமே, என்னால் செய்ய முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அவர் பேசி முடிச்சதுக்கு பின்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பேசுகிறாங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில் இப்படி பேசுகிறாங்க. புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தானது. இறைவனையே புகழக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. இறைவனிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது அதை கேட்கும்போது. இறைவன் நாடியவர்களை நேர்வழியில் வைத்திருக்கிறான். இறைவன் நாடியவர்கள் நேர்வழியில் இருக்கும்போது அவர்களை வழிகேட்டின்பால் இழுத்து செல்வதற்கு எவரும் கிடையாது. இறைவன் வழிகேட்டின்பால் வைத்திருக்கக்கூடியவர்களை நேர்வழியில் அழைத்து செல்வதற்கு எவரும் கிடையாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் லம்மாத்துக்கு ரொம்ப புதுசா இருக்கு. அல்லாஹ் தான் வணக்கத்திற்குரியவன், அவனுக்கு யாதொரு இணையும் கிடையாது, அல்லாஹ்வே நாங்கள் புகழ்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லும்போது லம்மாத்துக்கு ரொம்ப ஆச்சரியமா ஆகி அவர் என்ன கேட்கிறாருன்னா, இப்படி ஒரு விஷயத்தை இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்லை, இன்னொரு முறை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதே விஷயங்களை மறுபடியும் சொல்றாங்க. வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. புகழனைத்தும் அல்லாஹ்விற்கே உரித்தானது. இறைவனிடத்திலே நாங்கள் உதவி கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது லம்மாத்தவர்கள் அவர் இப்படி சொல்லியிருக்கார். லம்மாத் இப்படி சொல்லியிருக்கார். எவ்வளவோ அறிஞர்களை நான் பார்த்துருக்கேன், எவ்வளவோ கவிஞர்களை நான் சந்திச்சிருக்கேன், எத்தனையோ மந்திரவாதிகளை நான் சந்திச்சிருக்கேன், எவ்வளவோ சூனியக்காரங்களை பார்த்துருக்கேன். இப்படி ஒரு விஷயத்தை நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை. இது ரொம்ப புதுமையாக இருக்கிறது. இது மனிதர்கள் பேசக்கூடிய விஷயமே கிடையாது. இது நிச்சயமாக இறைவனிடத்திலிருந்து வந்த செய்திதான். உங்க கையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கரங்களை நீட்ட வச்சு இவர் கையை பிடிச்சி சொல்லியிருக்கார், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி. அல்லாஹ் அக்பர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செவிமடுத்து கேட்டதுனால ஒரு சமூகமே முஸ்லீமாக மாறி இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். இப்போ லம்மாத்திடத்தில் கேட்டிருக்காங்க, உம்முடைய சமூகத்திற்கு இந்த நல்ல செய்தியை நீ சொல்லுவியா? நிச்சயமாக யார் ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி அவர் சமூகத்துக்கே அவர் அதை சொல்லியிருக்கார். அந்த சமூகமே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறது. அல்லாஹ் அக்பர். ஒருத்தர் பேசுகிற பொழுது செவிமடுத்து கேட்கறதுக்கு எந்த அளவுக்கு நன்மை இருக்குது. அது அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வர்றதோட அவங்க மனசுக்கு அது ஒரு ஆறுதலை கொடுக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி இதுதான் அப்படின்னு நமக்கு தெரிய வரும்போது நிச்சயமாக அதை நம்ம ஃபாலோ பண்ணணும். உங்களிடத்துல யாராவது ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்டரப்ட் பண்ணாதீங்க, இடையில பேசாதீங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத கேளுங்க. அறிவாளிகள் அப்படிதான், முட்டாள்கள் தான் இடையில பேசிக்கிட்டே இருப்பாங்க. எதையுமே முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லா அறிவாளிகளையும் பாருங்கள், எல்லா புத்திசாலிகளையும் பாருங்கள். ஒரு சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவங்க, ஒரு பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க பாருங்கள், தே ஆர் ஹார்ட் கோர் லிசனர்ஸ். அவங்க லிசன் பண்ணுவாங்க, என்ன நடக்குது, என்ன பேசுகிறாங்க, என்ன அவங்களுக்கு அந்த விஷயம் தெரிந்திருந்தாலும் கூட உங்கள் வாயில் அவங்க அதை பேச விட்டு கேட்பாங்க. தே ஆர் பிரில்லியன்ட். இன்டெலிஜென்ட் பீப்புளெலாம் அப்படி தான். உங்ககிட்ட யாராவது பேச வராங்கன்னா இன்டரப்ட் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு செவிமடுத்து கேளுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழி அது. அஸ்ஸலாமு அலைக்கும்.